இன்றைய தலைப்புச் செய்திகள். வருகின்ற 27/5/2026 நம் மாநிலத்தில் தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் 2 கட்சிகள் போட்டியிட உள்ளனர். ஒன்று கிரைஸ்ட் ஆர்மி, மற்றொன்று லூசிபர் ஆர்மி. இந்த 2 கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதில் யார் வெற்றி பெறுவார் என மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். தேர்தல் பிரச்சாரம் இன்று முதல் தொடங்க உள்ளது. எனவே நாம் அனைவரும் வாக்களித்து நம் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோமாக. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நம்முடைய மாநிலத்துல வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய கிரைஸ்ட் ஆர்மி சார்பாக நாம் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக நம்ம நம்ம கட்சியில் இருப்பவர்கள் சத்தியத்தை அறிந்திருப்பவர்களாக தேவனை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவே மெய்யான தெய்வம் என்றும் பாவத்திலும் சாபத்திலும் மூழ்கி இருக்கிற எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி பரலோகத்துல ராஜ்யத்துல பங்கு பெறும்படியாகவும் நம்ம அவர்களை கூட்டி சேர்க்கணும். இதுக்காக நம்ம அவர்களை கிரைஸ்ட் ஆர்மியில ஓட்டு போட்டு நம்ம வேட்பாளரை வெற்றி பெற செய்யும்படி நீங்கள் எல்லாரும் பிரச்சாரம் செய்யணும். செய்வீங்களா? ஓகே அம்மா, நாங்க அனைவரும் ஆத்தமாக்கின தேவராஜ்யத்துல பங்கு பெறுவதற்காக மாற்றுவோமாக. வாங்க என் அடிமைகளே, எப்படியாவது நம்ம எலெக்ஷன்ல கிரைஸ்ட் ஆர்மியை தோற்கடிக்கணும். வந்துட்டோம் தலைவி, வந்துட்டோம். நாங்க எப்படியாவது நம்ம எலெக்ஷன்ல கிரைஸ்ட் ஆர்மியை தோற்கடிக்கணும். சரியா? சரி தலைவி. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளையும் ஒரு ஸ்பைய அனுப்பிச்சு எப்படி அவங்க பாவத்துக்குள்ள கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த ஜனங்களை நம்ம ஆள்ல இருந்து ஒரு ஸ்பைய அமைச்சு அவங்கள பாவத்துக்குள்ள கொண்டு போய் நரகத்துல கொண்டு சேர்க்கணும். சரிங்களா? ஓகே தலைவி. அவங்களுக்கு வர ஓட்டெல்லாம் நம்ம பக்கம் திருப்பறதுக்கு ஒரு ஸ்பைய ரெடி பண்ணுங்க. பிரச்சாரத்தை தொடங்குங்க. தலைவி, ஆல்ரெடி நாங்க ஒரு ஸ்பைய ரெடி பண்ணிட்டோம் தலைவி. இருக்கவே இருக்காங்க நம்ம அபிகேல் அக்கா. அங்க இருக்க எல்லா ஓட்டையும் மதுபானம் எல்லாம் வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம். அது மட்டுமா, எல்லா ஸ்கூல்லையும் தியேட்டர் ஓபன் பண்ண போறோம். ஸ்கூல்ல எல்லாருக்கும் ட்ரக்ஸ், புது படம், பப் எல்லாத்தையும் நாங்க ஓபன் பண்ணி தர போறோம். இனிமே ஸ்கூலுக்கு போற பசங்க அழாம ஜாலியா போலாம். ஓட் ஃபார் லூசிபர். ஆனா ஒரு ஓட்டுக்கு நாங்க 10,000 கொடுக்குறோம். ஓட்டு போறீங்களா? போறோம். அது மட்டும் இல்ல, எங்க லீடருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு கிடைக்கும். வேற யாராலையும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. பெண்களுக்கு மட்டும் இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஓட்டுக்கும் 5 புடவை இலவசமா தரப்படும். அது மட்டுமா, தெருவுக்கு டெக்ஸ்டைல் ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்பு, மேக்கப் கிட்டு, டிஷ் வாஷர், ஸ்மார்ட் டிவி எல்லாம் இலவசமா வழங்கப்படும். ஆமா இலக்கியா, இனிமே வீட்டுல பெண்கள் வேலையே செய்ய வேண்டாம். 24 மணி நேரமும் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ வோட் ஃபார் லூசிபர் ஆர்மி. எனக்கு அன்பான ஜனங்களே, எல்லாரும் இலவசம்னு சொல்றாங்க. உண்மையான கிறிஸ்து தான் மீட்பரா இருக்கிறார். நம்மளுக்கு என்னென்னவோ இலவசம் சொல்றாங்க. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்னெல்லாம் இலவசமா கொடுத்திருக்காரு தெரியுமா? நம்ம பாவ மன்னிப்பு கொடுத்திருக்காரு, நம்மளுக்காக ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் அல்ல, அவர் நமக்காக தன் சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அது சிலுவையில் ஜீவனை கொடுத்தது நிமித்தமாய் நம்மளுக்கு ஒரு மீட்பு உண்டாகி இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, நம்மளுடைய கண்ணீரிலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து அநேக இலவசங்களை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் ஏன், நம்ம ஜீவிக்கிறதே அவர் கொடுத்த ஒரு மிச்சம். இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறேன்னா அந்த காற்றும் எல்லாவற்றும் அவர் நம்மளுக்கு இலவசமா கொடுத்தாரு. அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்காக நம்ம ஓட்டு சேகரிப்போமா? ஓட் ஃபார் கிரைஸ்ட் ஆர்மி. ஆண்டவர் நமக்காக இலவசமா என்ன பண்ணியிருக்காரு? ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, மீட்பை கொடுத்திருக்காரு. நமக்காக உலகமாக ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வதற்கான இலவசமா பெற்றுக்கொள்வதற்கான நம்முடைய ரத்தத்தையே கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் மூலியமா நம்ம நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையில அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்காரு. இலவசம் உலகத்தை வெளியே போடாதபடி நம்ம என்ன பண்ணணும்? நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு முன்னாடி நம்ம ஓடும்போது அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். ஜனங்களே, இந்த உலக ஆசைலாம் தற்காலிகமானதுதான். ஆனா உண்மையான சந்தோஷம் யார் தர முடியும் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தர முடியும். ஏன்னா அந்த சந்தோஷம் தான் நம்ம நிலைத்திருக்கும். ஏன்னா பைபிள் சொல்றது எல்லாமே மாயின்னு சொல்லி பிரசங்கி சொல்றாரு. அதனால இந்த மாயை தேடி ஓடாதீங்க. தயவு செஞ்சு லூசிபர் ஆர்மிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. எங்க ஆர்மிக்கு கிரைஸ்ட் ஆர்மி மட்டும் ஓட்டு போடுங்க. கிரைஸ்ட் ஆர்மி.
வாழ்க. சபைன்னு சொல்லிட்டு சபை இருக்குதுங்க. அங்க போனீங்கன்னா நல்லா ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச் இருக்குதுங்க. அங்க போனீங்கன்னா வாலிபர் கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைங்க அந்த கொடுத்து வர வசனோட பாடல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஃபெலோஷிப், அப்புறம் தாய்மார்கள் ஜெபம்லாம் இருக்குதுங்க. தாய்மார்கள்லாம் உட்காந்து தேசத்துக்காகவும் நமக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம ஜெபிக்காட்டி ஒண்ணுமே இல்லைங்க. லைஃப்ல பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு தினந்தோறும் ஜெபிக்கணும். பாவத்தை விட்டு நம்ம நீக்கி பரலோக ராஜ்யத்தை பிடிக்கணுங்க. அப்ப நீங்க எல்லாரும் மக்கள் எல்லாரும் எதை நோக்கி போறோம் நம்ம பார்த்து எதுக்கு ஓட்டு போடணுங்க? யாரெல்லாம் எதுக்கு ஓட்டு போடுறீங்க? வாழ்க. இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்களுக்குள்ள போயிட்டு நம்மளும் போல நடிச்சு